ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதனோட ஆர்கனைசேஷன் தான் நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வச்சுருக்க சின்ன கிச்சன் தான் எங்கள் வீட்டு கிச்சன். அது வந்து எல் ஷேப்பு தான் வரும். எல் ஷேப்லேயே நடுவில் கிச்சன் தொட்டி அதில் வச்சுட்டாங்க. சிங்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு. எல் ஷேப்பு தான், சின்ன கிச்சன் தான். அதனால் நான் அதிகமாக பொருள் வச்சுருக்க மாட்டேன். பொருளை ரொம்ப கம்மி பண்ணிவிடுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால என்னோடய கிச்சனில் எல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி வச்சுருக்கிறேன். மிக்ஸி நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால மிக்ஸி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே புளி ஏற்கனவே ஒரு மண்பானையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னால அப்புறம் பக்கத்தில் சால்ட் உப்பு வச்சுருக்கேன். இது நான் சமைக்கிற சாப்பிட்றப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்தலைனா எடுத்து போட்டுக்கலாம். அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்ற பக்கம் வச்சுட்டு அப்புறம் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சுக்குவேன். அந்த பக்கத்து பிளேஸில் தான் நான் எப்போவுமே பாத்திரம் கழுவி ஒரு கூடை வச்சுருப்பேன். அந்த கூடையில் பாத்திரம் கழுவிட்டு அப்புறமா தூக்கி வெளியே வச்சுருவேன். இந்த சைடு சோப்பு வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஜக்கில் தண்ணி, நான் சமைக்கிறதுக்கு தண்ணி இதில் பிடிச்சி வச்சுப்பேன். பிடிச்சி வச்சு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம குடத்தோடு தூக்கி மேலே வைக்க முடியாது. அதனால் இதில் ஒரு ட்ரே வச்சுருக்கேன். அந்த ட்ரேவில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மெயினாக தேவைப்படுற சாம்பார் பொடி எல்லாமே அதில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் பெரிய பாத்திரத்தில் அங்கே மிளகாத்தூள்லாம் பெரிய டப்பாவில் வச்சுருப்பேன். கொஞ்சமாக எடுத்து இந்த சில்வர் பாக்ஸில் வச்சுட்டு நான் தேவைங்கிறப்ப டக்குன்னு எடுக்கிறனால அதில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இது சர்க்கரை டீத்தூள். எப்போவுமே நமக்கு சர்க்கரை டீத்தூள் கண்டிப்பாக தேவைப்படும், எப்போவும் டீ போடுறதுக்காக. அதனால் அதுவும் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். இந்த சைடு அவ்வளோதான் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இடம் இருக்குது. கொஞ்சம் இடம் இருந்தால் தான் நம்ம புழங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை சும்மா விட்டுட்டேன். அப்புறம் இது அடுப்பு 2 அடுப்பு தான். 2 அடுப்பு எரிகிற மாதிரி தான் என்னோடய ஸ்டவ்வு. 3 அடுப்புலாம் கிடையாது. என்னோடய கிச்சன் மாடல் கிச்சன்லாம் கிடையாது. அப்புறம் இடிக்கிற உரல் ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் ஒரு இதில் தேங்காய் எண்ணெயும் ஒரு இதில் நல்லெண்ணெயும் வச்சுருக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறனால தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் ஆயில் 3மே வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு இதில் கல்லுப்பும் ஒரு இதில் சால்ட் உப்பும். நமக்கு சமைக்கிறப்ப நான் கல்லுப்பு போட்டு அதிகமாக சமைப்பேன். அதனால் அது 2 ஜார் வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வலது பக்கம் வச்சுருக்கறனால எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் அப்புறம் கத்தி, ஸ்பூனு டக்குன்னு நமக்கு இது தேவைப்படும். கத்தி டக்குன்னு நமக்கு எங்கேயாச்சும் கை மறதி வச்சுட்டு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்படி நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன், நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம்னால இது ஐஸ்கிரீம் டப்பா. அது சும்மா தான் இருந்தது. அதில் நான் ஸ்பூனையும் கத்தியும் ஒன்றாவே கலந்து போட்டுட்டேன். டக்குன்னு நம்ம எடுத்து ஏதாவது டக்குன்னு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக இந்த இதில் ஆயில் இருக்குது. அப்புறம் குக்கர் விசில். மெயினாக நமக்கு குக்கர் விசில் எங்கே வச்சேன்னே தெரியாது. மறந்து ரொம்ப தேடுவோம். இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு இந்த குக்கர் விசில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதில் தோசைக்கு ஊற்றுறதுக்காக ட்ரே. இந்த ட்ரே நான் தோசை ஊற்றுறப்ப அந்த பக்கம் எடுத்து வச்சு ஊற்றிட்டு கூட இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஆயில் கீழே சிந்தாத அளவுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கும். ஒரு இதில் நல்லெண்ணெயும் ஒரு இதில் ஆயிலும் வச்சுப்பேன். நல்லெண்ணெய் வேணுங்கிறப்ப ஊற்றி ஆயில் 2 இதுவுமே தேவைப்படும். அதனால் இந்த ட்ரே வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றுறப்ப இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் தூக்கி வச்சுக்குவேன் ஆர்கனைசனாக. அவ்வளோதான். இது தோசை ஊற்றுறதுக்காக வச்சது. இதில் நெய் வச்சுருக்கிறேன். அப்புறம் ஊறுகாய் வச்சுருக்கிறேன். இது நெய்யும் நமக்கு பக்கத்தில் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் எடுத்து சமைக்கிறதுக்கு போடுறதுக்கெல்லாம். அதுக்காக இதை பக்கத்தில் வச்சுருக்கேன். நெய்யும் ஊறுகாயும் 2மே இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பிசு தண்ணி கீழே இறங்கக்கூடாது. சட்டுன்னு நம்ம அந்த ட்ரே எடுத்து கழுவிக்கலாம் அப்படிங்கிறக்காக அது உள்ளே ஒரு ட்ரே வச்சு நான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் சின்னது, எல் ஷேப்பு, ரொம்ப சிறுசு, ரொம்ப சிம்பிளான கிச்சன். இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் மேலே நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்குது. இதுக்கு மேலே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.
இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.